ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த மத்திய பட்ஜெட்டை ஒட்டித்தான் இன்றைய விவாத மன்றம் அமைய இருக்கிறது. 7வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக பெண்கள், ஏழைகள், இளைஞர்கள், விவசாயிகள் இவர்களை முன்வைத்து இவர்களை இலக்காக வைத்து இந்த பட்ஜெட் வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதே போல பட்ஜெட்டுக்கு பிந்தைய பிரதமர் உரையில் இது மக்களுக்கான பட்ஜெட், மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய பட்ஜெட் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஆந்திர மாநிலத்திற்கும் பீகார் மாநிலத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் செலுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற கேள்வியும் இதில் எழுந்திருக்கிறது. அதே போல ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அதிகமான நிதிதான் மற்ற துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயர்கல்வி பயிலக்கூடிய, உள்நாட்டிலேயே உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை கடன் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதற்கும் மேலாக தங்கத்தின் விலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட சவரனுக்கு 2000 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. தங்கத்தின் மீதான சுங்க வரியின் குறைப்பின் காரணமாக இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட் தானா என்பது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக அரங்கத்திலிருந்து திமுக சார்பாக திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் சரவண பெருமாள் இன்னும் சட்ட நேரத்தில் இணைய இருக்கிறார். விருந்தினர்களுக்கு வணக்கம். ஆண்டாள் மேம், திமுக இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கிறது? மக்களுக்கான பட்ஜெட்டா இதை மத்திய பட்ஜெட்டை பார்க்குறீங்களா? இது மக்களுக்கான பட்ஜெட் கிடையாது. நிச்சயமா நிதியமைச்சர் அவர்கள் பார்லிமெண்ட்ல பட்ஜெட்டை அறிவிக்கும் போது ஐ பிரசன்ட் திஸ் பட்ஜெட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுல விட்டது என்ன தெரியுமா? ஐ பிரசன்ட் திஸ் பட்ஜெட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அதானி அண்ட் அம்பானி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு சார்பாக, அந்த கோடீஸ்வரர்களுக்கு சார்பாக, செல்வந்தர்களுக்கு சார்பாக, பெரும் முதலாளிகளுக்கு சார்பாக இருக்கக்கூடிய பட்ஜெட் தான் இது. அது மாதிரி பிரதமர் அவர்கள் அந்த பொறுப்பில் சென்ற பின்பு ஒரு தந்தையை போல், ஒரு தாயை போல் எல்லா குழந்தைகளுக்கும் நியாயமானவராக, நடுநிலையானவராக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி நடந்துக்காம இந்திய நாட்டின் வளங்கள் அதை பயன்படுத்தி, இந்திய நாட்டின் பொருளாதாரம், இந்திய நாட்டின் கருவூலத்தை பயன்படுத்தி தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்திக் கொள்கிறார், தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்கிறாருங்கும் போது இது எப்படிப்பட்ட ஜனநாயக கொலை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அத மாதிரி 7வது முறையாக நம்முடைய நிதி அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்யறாருன்னு பெருமையா சொல்றோம். ஆனால் 7வது முறையாக இந்திய மக்களை மீண்டும் மீண்டும் திருவோடு ஏந்த வைத்திருக்கிறார். அவங்க சுருக்கு பையில இருந்த 8 4 கூட ஏற்கனவே பிடுங்கியாச்சு. இப்ப அந்த சுருக்கு பையையும் முற்ற முழுக்க பிடுங்கி கையேந்துங்க எல்லாருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்ச்சிகரமான வார்த்தைகள் நிறைய இருக்கு. அது அந்த பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸ், அப்புறம் அகராதியை தேடி பிடிச்சு அர்த்தம் தெரிவிக்கிற மாதிரியான வார்த்தைகள், இதெல்லாம் தேவையில்லை. எளிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு என்ன வேணும் அதுதான் வேணுமா, அதுதான் வேணும். ஆனா அதை கொடுக்கவில்லை அப்படிங்கறத மிக முக்கியம். இப்ப இனிமேலிருந்து இந்தியாவில் இருக்கின்றவர்கள் என்ன தெரியுமா செய்யலாம்? வைரத்தை சோறாக்கி, தங்கத்தை குழம்பாக்கி, அப்புறம் வெள்ளிய பொரியலாக்கி, அப்புறம் அந்த கனிமங்கள்னு சில இதெல்லாம் விலை குறைச்சிருக்காங்க. தாமிரம், லித்தியம், கோபால்ட் அப்படிங்கறதெல்லாம், அதையெல்லாம் ஒரு அவியலாக்கி சாப்பிடலாம். ஏன்னா பசிக்கு சோறு தேவையில்லைங்கிறது இவங்களோட எண்ணமா இருக்கு. விவசாயிகள் எத்தனை முறை போராடினார்கள். இப்ப சமீபத்துல கூட அந்த ஹரியானா, பஞ்சாப் விவசாயிகள் டெல்லி தெருக்கள்ல வந்து நின்று டெல்லிக்கு உள்ள நுழைய முடியாம மாதிரி போராடினாங்க. எதுக்குன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலையை கூட்டி கொடுங்க அப்படிங்கறதுதான். ஆனா அதை பத்தி ஏதாவது அறிவிப்பு இருக்கா? அது இல்ல. அது மாதிரி விவசாயத்துறைக்கு 1,52,000 கோடி, அது எல்லாமே யாருக்குங்கிறது அததான் நான் சொன்னேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் அதானி அண்ட் அம்பானி அவங்களுக்கு சேர வேண்டியதுதான். அதுல கூடுதலா அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இவங்களுக்கு விவசாயம் பத்தி எவ்வளவு தெரியும்? ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுக்கு ஒரு 5 ஏக்கர் இருந்தா கூட 1 ஏக்கரை நீங்க அதுக்குன்னு ஒதுக்கி அந்த மண்ணை முதல்ல பழக்கப்படுத்தணும். ஆர்கானிக் ஃபார்மிங்கிற அந்த இயற்கை உரம் விலை உயர்ந்தது. இப்ப நம்ம எத்தனை கடைகள்ல போய் கேட்கிறோம், ஆர்கானிக்கா செய்யப்பட்ட அந்த செக்கு எண்ணெய், அது இது, அரிசி, பருப்பு எல்லாமே விலை உயர்ந்தது. அது பொதுமக்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லை. எனவே இந்த செயற்கை உரங்களை போட்டு செய்கின்ற அந்த விவசாயிகள் இன்னமும் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்கள்னு கேக்குறாங்க. அவங்க கொடுக்கிற சோற்றை வச்சுதான் நம்ம எல்லாருமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோங்க போது அந்த விவசாயத்துக்கான அந்த அறிவிப்பு எதையுமே இல்லாமல் மீண்டும் பெருமுதலாளிகளுக்கான அறிவிப்பு தான். அவர்கள் கையில ஸ்டோரேஜ் போய் சேரணும். இவங்க உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்கள் எல்லாமே அவங்க கையில ஸ்டோரேஜா போயிடணும்.
இவங்க சர்வீஸ் செக்டருக்கு தானே அதிகமா பயன் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் செக்டருக்கு, ப்ரொடக்ஷன் சென்டருக்கு அதிகமா கொடுக்காம சர்வீஸ் செக்டர் கொடுக்கும்போது இந்த பெருமுதலாளிகள் சர்வீஸ் செக்டரா தான் இருக்காங்க. நினைச்சு பாருங்க, பெருமுதலாளிகளின் கடைகள் தானே எல்லா இந்தியா முழுக்க இருக்கு. அவங்க என்ன நிலத்துல போய் சேத்துல நின்னு கலப்பைய பிடிச்சு விதை விதைச்சு உழவு செய்யறாங்களா? இது விவசாயிகளுக்கான பட்ஜெட் இல்லன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. நிச்சயமா அந்த உழவு செய்கிற அந்த வேளாண்மையாளர்களுக்கு ஒண்ணுமே செய்யல. குறைந்தபட்ச ஆதரவு விலையை கூட கூட்டி கொடுக்கல. அப்படிங்கும் போது இது எப்படி வேளாண்மையாளர்களுக்கும் உண்டான பட்ஜெட் இல்ல. இத வள்ளலார் ஒரு வார்த்தை சொல்றாரு, கருணை இல்லா ஆட்சி கடுகி ஒழிக அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கருணை இல்லாத ஆட்சியாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கு. 7வது முறையாக நம்மை திருவோடு ஏந்த வச்சிருக்கார். அதை தவிர இன்னொன்னு, பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நம்முடைய பிரதமர் எப்படி நடுநிலை இல்லாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 மாநிலங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அள்ளி கொடுத்திருக்காருல்ல. அப்படியே அடிச்சதுடா புதையல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதையல் அள்ளி கொடுத்திருக்கார். 15,000 கோடி 25,000 கோடி. பீகார வெள்ளத்துல தான் குளிப்பாட்டுவாங்க, மழையில குளிப்பாட்டுவாங்கன்னா நம்முடைய பிரதமர் நிதியிலேயே குளிப்பாட்டுறார். என்ன ரீசன்? அதுக்கு பாருங்க, சாலைகளுக்கு 10,000 கோடி, விமான நிலையம் உருவாக்கப்படும், மருத்துவ கல்லூரி உருவாக்கப்படும், அப்புறம் அங்க இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகத்தை சுற்றுலா மையமாக ஆக்கும். அதெல்லாம் பெருமைகள், அது வேற விஷயம். ஆனா திடீர்னு ஒரு காதல் வருது இல்ல, அந்த திடீர் காதல் நம்முடைய பிரதமருக்கு எதனால் வந்திருக்கிறது? ஆந்திரா மேலையும் பீகார் மேலையும் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த நிலைக்கும் செல்வார் பிரதமர் என்பதற்கான சாட்சி தான். ஆனா நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் 35,000 கோடி கேட்டிருக்கார் மழை வெள்ளத்தில் அதை சீர் செய்வதற்காக, பேரிடர் நிவாரணமாக. ஆனா வந்து குழுக்கள் வந்து பார்த்து டேபிளா அது போகணும் ஃபைலு, அதுக்கப்புறம் தான் நாங்க கொடுப்போம்னு சொல்லி இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. கொடுத்தது என்னவோ 200 கோடியோ என்னவோதான். அந்த மாதிரி நிலையில சிறப்பு பேரிடர் நிவாரணம்னு சிறப்பு மாநிலங்களை அறிவிக்கிறாங்க. கூடுதலா தமிழ்நாட்டையும் அறிவிக்கிறதுல என்ன குறை வந்துட போகுது? அது மாதிரி மெடிக்கல் கல்லூரி, மருத்துவ கல்லூரிகள்ங்கிறது பீகாருக்கு மட்டும்தானே சொல்றாங்க, மீதி எங்கேயுமே இல்லையே. இன்னமும் நம்முடைய எய்ம்ஸ் ஒற்றை செங்கலோட தானே இருக்கு. அப்புறம் நம்முடைய மெட்ரோ திட்டங்கள், இதற்காக நீங்கள் கொடுங்கள். நீங்களும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சோம். அப்படியே நழுவி நீங்க இப்ப ஒரு பைசா கூட கேட்டிருந்த விஷயங்களை கூட அவங்க கொடுக்கல. நேத்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய TR பாலு அவர்கள் குறிப்பாக மெட்ரோ திட்டத்தை பற்றி கேட்டார். இதற்கான நிதியை நீங்கள் கொடுக்கவே இல்லை, தமிழ்நாடும் இந்தியாவுக்குள் தானே இருக்கிறது அப்படின்னு ஒரு மிக வருத்தமான ஒரு கேள்வியை கேட்கும் போது இன்னமும் கூட இவர்கள் அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு வார்த்தையை சொல்றதுக்கு நான் விருப்பப்படுறது இல்லை. ஏன்னா அது ஃபெமினிஸ்ட் வார்த்தை, செக்ஸிஸ்ட் வேர்டு. பெண்களை இப்படி கொச்சைப்படுத்த கூடாதுங்கிறது ஒண்ணு உண்டு. ஆனாலும் அந்த வெண்ணெய் சுண்ணாம்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமாக நம்முடைய பிரதமர் இருக்கிறார். அவருக்கு தேவைன்னா அப்படியே இந்திய கஜானாவை திறந்து 2 மாநிலத்துக்கு அள்ளி 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 கொடுக்கிறாருங்கிற போது மற்ற மாநிலங்களுக்கு எந்த நிலையிலும், மற்ற மாநிலங்கள் எத்தனையோ, நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய முதல்வர் எத்தனை முறை கோரிக்கை வைத்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தான் நான் உங்களை ஏறெடுத்து பார்ப்பேன்னு சொல்வது ஒரு நல்ல தலைவருக்கான அழகு இல்லை. அப்படின்னு பார்த்தா கூட்டணி ஆட்சியை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த திட்டங்கள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய கூட்டணி ஆட்சியை, தன்னுடைய கட்சியை வளப்படுத்த பலப்படுத்த இந்திய கஜானாவை, இந்திய பொருளாதாரத்தை அவர் காவு கொடுத்திருக்கிறார் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இதுவே ஒரு பொருளாதார குற்றம். நிச்சயமா நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஒரு பிரதமர் என்பவர் இத்தனை தூரம் பாரபட்சமாக வெளிப்படையாக தெரியுது. இந்த 2 மாநிலங்களுக்கும் அள்ளி அவர்களுக்கு கொடுப்பது என்பது எந்த கேள்வியும் இல்லை. ஆனா அதே மாதிரி அக்கறையோடு, அதே மாதிரி காதலோடு, அதே மாதிரி பாசத்தோடு மற்ற மாநிலங்களுக்கும், ஏன் இந்த பட்ஜெட்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு திட்டம்னு அறிவிச்சிருக்கலாம்ல, அது ஒரு புதுமையா இருக்கும்ல. அது மாதிரி ஏன் பண்ணல? அது மாதிரி அதை தவிர இன்னொன்னு, எதற்கெடுத்தாலும் நேருவை குறை சொல்லுவார். நேத்து மழை பெஞ்சுதா அது நேரு தான் காரணம், நேத்து இங்க இடி இடிச்சுதா நேரு தான் காரணம்னு பிரதமர் சொல்லுவாரு. அந்த பிஜேபிக்கு என்று, RSSக்கு என்று, சனாதனர்களுக்கென்று, இந்துத்துவாக்கென்று எந்த விதமான ஆளுமைகளும் கிடையாது. ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஆளுமைகளை பிடிங்கிப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஆளுமைகளை திருடி காவி வேஷம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கருத்தியலை பிடுங்கிப்பாங்க. இப்ப என்னடானா காங்கிரஸ் கட்சியோட மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையையும் காப்பி அடிச்சாச்சு. சோ இவங்களுக்குன்னு சொந்த புத்தி எதுவுமே கிடையாது, சொந்த சிந்தனை கிடையாது. அதுக்கு ஒரு குரல் இருக்கு, என்னன்னா கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அஃதல்லது இல்லை நிலத்துக்கு பொறை அப்படிங்கிறாரு. என்னன்னா இந்த பூமிக்கு எது தெரியுமா பாரம்?
கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற அரசர் தன்னை சுற்றி அறிவில்லாதவர்களை அமைச்சர்களாக வைத்துக் கொள்வார். அதுதான் பூமிக்கு பாரம். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய பொருளாதார அமைச்சர், நம்முடைய நிதி அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் எழுந்து நின்று பேசிய அத்தனை மணி நேரமும் கைதட்டிய அந்த பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த கல்லார் பிணிக்கும் மக்களாகத்தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, விஜய் கிருஷ்ணா, எதிர்கட்சியிலேருந்து இதை பார்க்கும்போது எப்படியும் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை தான் நீங்கள் முன்வைப்பீங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் ரொம்ப இது தேவையே இல்லாத ஒரு விஷயம், இதுக்கே இவ்வளோ நிதி கொடுத்துருக்குறாங்க, இல்லை இது கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கு கொடுத்த வரைக்கும் ஓகே தான் அப்படின்றதெல்லாம் எப்படி பிரித்து பார்க்குறீங்க? இல்லை, இந்த பட்ஜெட்டே ரொம்ப இம்பேலன்ஸ்டான பட்ஜெட்டு. இது பட்ஜெட்டை ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் எடுத்து வச்சுருக்காங்களே தவிர ஒரு எக்கனாமிக்காக பண்ணலை. ஏன்னா இப்போது இன்னொன்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க ஸ்பீச்சில் ஏதோ இந்த நாட்டில் எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரி பேசியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன்ன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றதை பற்றி பேசல. அதாவது ரொம்ப 3 விஷயம் இப்போ இந்தியாவில் நம்ம கன்சர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் இன்ஃப்ளேஷனு, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் இன்இக்வாலிட்டிஸு. சரிங்களா? இந்த மூணுத்தில் எதுவுமே அட்ரஸ் பண்ணல இந்த பட்ஜெட்டு. இந்தியாவுக்கு இந்த நிலைமையில் இந்த பட்ஜெட்டு எந்தவித பயனும் தராது. நீங்கள் குறிப்பாக இப்போ பார்த்தோன்னா இந்த அக்ரிகல்ச்சருக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1,50,000, அதாவது மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ஜினல் இன்க்ரீஸ் வந்து இயர் பை இயர் பண்ணுறது தான். நீங்கள் 2020 to 21 போனீங்கன்னா இப்போ 4.4% பண்ணியிருந்தாங்க அலாட்மெண்ட்டு. இவங்க டைமில் அந்த அளவு கூட இப்போ கிடையாது. போன வருஷம் பார்த்தோன்னா 2.6%. இந்த வாட்டி இப்போ கொஞ்சம் மார்ஜினலாக போனால் மிஞ்சி போனால் அரௌண்ட் 3% தான் வரும். இது எந்த நிலைமையில் உங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கான இருக்கிற பிரச்சனையை இது பண்ணோம் இன்றைக்கி எந்த விதத்துலையும் அட்ரஸ் பண்ணாது. இன்னொன்று கிளியராக சொல்லியிருக்கோம், நீங்கள் இதுக்கு முன்னாடி 16 லட்சம் கோடி இவங்களுக்கு கார்ப்பரேட்ஸுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இந்த பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்கு எதனா தள்ளுபடி, கடன் வாங்கிக்கோன்றீங்க, கடன் வாங்கி கட்ட போகிறாங்க. கடன் வாங்குறது வேறு, அது எதுவும் முன்னாடிலேருந்தே இருக்குது. நீங்கள் ஃபார்மர் லோன்ஸ் எதுனா ஒன்று பண்ணிங்களா? ஏதாவது ஒரு கடன் ரத்து பண்ணுறோம், இல்லை இளைஞர்களுக்கான ஸ்டூடெண்ட்டு கல்வி கடன் எதனா ரத்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோமா? இது எதுவுமே இல்லை. நீங்கள் நாட்டுக்கு தேவையான எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணல. நீங்கள் லக்ஸரி ஐட்டம்ஸாக இந்த டைமண்டு, பிளாட்டினமு இதுக்கு டாக்ஸ் கட் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் வந்து இப்போது இந்த இன்கம் டேக்ஸ் கூட பாருங்கள், வெறும் 2.5 lakhsலேருந்து வெறும் 3%. இது என்ன ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சை உண்டு பண்ணும்? இது எந்த ஒரு நார்மலான மனிதருக்கு, ஒரு மிடில் கிளாஸ் சொசைட்டிக்கும், அது கீழே இருக்கவங்களுக்கும், பாட்டம் 50%ல் இருக்கவங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நீங்கள் இங்கே வந்து வெறும் 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக மாற்றுறீங்க. ஆனால் கார்பரேட்டுக்கு 35-40%லேருந்து 35 பண்ணுறீங்க. இது என்னன்னா இந்தியாவோட டைரக்ட் இந்தியாவில் ஒரு நிலைமை இருக்குது. என்னன்னா டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறோம்ல, இந்த டைரக்ட் டாக்ஸஸ்லேயே கார்பரேட் டாக்ஸோட இன்கம் டாக்ஸ் தான் அதிகமாக கொடுக்குறோம். நீங்கள் இன்னமும் கார்பரேட்ஸை கம்மி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ சாதாரண மிடில் கிளாஸ் மக்களோட முதுகுலையும் அது கீழே இருக்க அடித்தட்டு மக்களோட முதுகுலையும் இன்னும் பாரத்தை ஏற்றிட்டே போவீங்களா? அப்போது கார்பரேட்ஸுக்கு கிரானிக் கேபிட்டலிசமை தான் ப்ரொமோட் பண்ணுறீங்க. இந்த பட்ஜெட் யாருக்குன்னா இவங்க கவர்மெண்ட்டை சேவ் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் கிரானிக் கேபிட்டலிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் தான் இது பட்ஜெட்டாக இருக்கே தவிர அடிப்படையான சாதாரண மக்களுக்கு இல்லை. இன்னொன்று மேனுஃபேக்சரிங் செக்டார் எந்த விதத்தில் பூஸ்ட் பண்ண போகுது இப்போ இந்த பட்ஜெட்டு? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏஞ்சல் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணியிருக்கீங்க, அது எங்கள் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறது. இளைஞர்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் எங்கள் மேனிஃபெஸ்டோவில், அதெல்லாம் கூட நாங்கள் இன்னும் அதிகமாக கேரண்டி பண்ணியிருந்தோம், வருஷத்துக்கு 1 லட்சம்ன்ட்டு. நீங்கள் இன்னொன்னா அதில் ப்ரோக்ராமில் நீங்கள் இன்னொரு கவனிக்க விஷயம் என்னென்னா, ரொம்ப ஓப்பனாக ஆர்பிட்ரரியாக பொதுவாக நாங்கள் 1 கோடி பேர் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்கள் எந்த செக்மெண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? ஒரு டிப்ளமா ஹோல்டர்ஸ் இல்லை டிகிரி ஹோல்டர்ஸ் இல்லை எந்த செக்மெண்ட்டை நீங்கள் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? அது எப்படி எக்கனாமியை பூஸ்ட் பண்ண போகுது? எப்படி இந்த அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்ற போகுதுன்னு எதுவுமே இல்லை. ஏதோ வெறும் கவர்ச்சி திட்டங்கள் மாதிரி நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவோம். அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, இனிமேல் அதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க, இந்த 1 கோடி பேர் யாரு அப்படின்னு. நீங்கள் அதை கூட நீங்கள் வெறும் நாங்கள் 1 லட்ச ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தோம். அதில் வருஷத்துக்கு நீங்கள் வெறும் மாதம் 5,000 ரூபாய் தான் அதில் கூட கொடுத்துருக்கீங்க. அதுவும் எங்களுதுலேருந்து தான் எடுத்துருக்கீங்க அந்த ஸ்கீமு. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் ரொம்ப ஒரு புரட்சிகரமான திட்டம் நரேகா, அதாவது 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தை இன்னும் அட்ரஸ் பண்ணல. 100 நாள் வேலை திட்டத்துக்கு இப்போ எவ்வளோ இன்னைக்கு நார்மல் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில்
கன்ஃபார்மாக பூஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் அதில் பல மடங்கு மல்டிபிள் பண்ணணும் அதில் பட்ஜெட்டு. ஏன்னா கடந்த சில வருஷங்களாகவே பார்த்தோன்னா பட்ஜெட்டை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிமாண்ட் அதிகமாகுதுன்னு எக்ஸ்ட்ரா 10,000 கோடி 20,000 கோடின்னு அலாட் பண்ணுவாங்க. இது என்னன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த வெயிட்டிங் பீரியட் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற காலத்தில் அந்த ஃப்ளோ திரும்பி தடைப்படும். கன்வென்ஷனலாகவே இதான் நடக்குது. ஏதோ இந்த வாட்டி தான் இந்த 80,000 கோடி இந்த 2024 சொல்லியிருந்தாங்க, அது கூட பத்தாது. இந்த இப்போ அந்த நரேகாவை பற்றி எதுவும் எம்பசைஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசல. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அசாம அந்த வடகிழக்கு மாவட்டங்களில் இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு பண்ணுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தேவையான கண்டினியூஸாக குரல் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வெறும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்றுமே பண்ணல. இங்கே வரீங்க, வேஷ்டி சட்டை கட்டிக்கிறீங்க, திருக்குறள் பேசணும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் தமிழ் மாநிலத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயமும் இல்லை. அதை மீறி வெறும் பிஜேபி அல்லாத மற்ற மாநிலங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. வெறும் உங்கள் பொலிட்டிக்கலாக இந்த கவர்மெண்ட்டை டேலி பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இந்த 2 ஸ்டேட்ஸு பீகாரும் ஆந்திராவும் மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மற்ற எந்த நான் பிஜேபி ஸ்டேட்ஸுக்குன்னு எதுவுமே ஒன்றும் கிடையாது. எது ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த பொதுவான திட்டங்கள் மொத்தமாக இந்திய மக்களுக்கு தானே? மத்த எல்லா ஸ்கீம்ல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் இல்ல அத நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. இது வழக்கமான பட்ஜெட்ல இருக்குன்னு சொல்றாங்க. சிஸ்டம் ரன் ஆயிட்டு தான் இருக்கும். இவர் இல்லனாலும் ரன் ஆகும். சிறப்பு கவனம் செலுத்தல அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு திட்டம் கொடுத்திருக்கலாம்ல. அதற்கான பட்ஜெட் இருக்கு. அப்படி இப்ப யோசிச்சு பார்த்தா இவருடைய நண்பர்கள் 3 முறை திருமணம் செய்கிறார்கள், பல்லாயிரம் கோடியை செலவு பண்ணி. அவங்களோட பட்ஜெட் நம்ம இந்திய பொருளாதாரத்தின் பட்ஜெட்டை விட அதிகமா இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு திரும்ப திரும்ப இவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இத்தனை 1000 கோடிகள்ங்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் கையில இருக்கு? இப்ப நீங்களும் நானும் போய் ரோடு போடுவோமா? அது வெளியே ஒரு வெண்டார் கிட்ட கொடுத்து வெண்டார் யாரு? திரும்பவும் அவங்கதான். காற்று, ஆகாயம், பூமி, கடல் எல்லாமே அவங்க பெரும் முதலாளிகள் தான். அவங்களுக்கு தான் இத்தனை பணமும் போய் சேரப்போகுது திரும்பவும். அவர்கள் என்ன செய்வார்கள் இன் ரிட்டர்ன்? இவங்களுக்கு கட்சிக்கு நிதியை கொடுப்பாங்க. எலக்டோரல் பாண்ட் வந்ததுங்கிறது நம்ம பார்த்தோம்ல. இப்படிதான் கொடுக்கல் வாங்கல் அவர்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நம்முடைய பிரதமர் எப்ப வெளிநாடு போனாலும் அங்க ஒப்பந்தங்களை தன்னுடைய நண்பருக்கு தானே வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இப்ப வெளிப்படையாக இந்திய பொருளாதாரத்தை அந்த 2 பேர் வீட்டு வாசல்லையும் கொண்டு போய் அடகு வச்சு அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வந்து நம்முடைய நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரி, பொன்வேல்சன் சார், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? வந்து பெரும் முதலாளிகளுக்கான பட்ஜெட்டா தான் இது இருக்கு அப்படின்றது இவங்க 2 பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. விவசாயத்துறைக்கு 1,52,00,000 கோடி ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. அதே போல கல்விக்கும் வந்துட்டு ஏற்றி தான் கொடுத்துருக்குறாங்க, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது எந்தெந்த வகையில வந்து பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த வகையில நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது ஒரு ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இது ஒரு அதாவது ஒரு முயற்சி, ஒரு நல்ல முயற்சி செய்யணும்னு முயற்சி செய்யறாங்க. ஆனால் ஒரு சராசரி பட்ஜெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கூடுதல் கவனம் என்னன்னா, இது வெறும் இந்தியாவிற்கான பட்ஜெட்டாக மட்டும் இல்லாமல் 3 கூட்டு கலவைக்கான ஒரு பட்ஜெட் மாதிரி இது தெரியுது. இந்தியாவிற்கான பட்ஜெட் பிளஸ் பீகாருக்கான ஒரு தனி பட்ஜெட், ஆந்திராவுக்கான ஒரு தனி பட்ஜெட் மாதிரி இருக்கு. ஏனென்றால் இப்போ இந்த 10 வருஷம் அவங்க கடந்த ஆட்சிகள்ல நம்ம நிர்மலா சீதாராமன் 6 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த 6 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணதுலயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சராசரியா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பீகார் பேரோ ஆந்திரா பேரோ இருக்காது. ஆனால் இந்த முறை பட்ஜெட்ல மூச்சுக்கு 300 தடவை ஆந்திரா பேரும் பீகார் பேரும் வருகிறது என்றால் கூட்டாட்சி தத்துவத்திற்கே அது ஒரு முரணா இருக்குது இவங்க செய்யுது. ஏனென்றால் இந்த மாதிரி ஓவரா வந்து நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்காக அதிகப்படியான சலுகைகள், அளப்பரிய சலுகைகள் இந்த மாதிரி செய்யணுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். நாளைக்கு இது வந்து ஒரு கெட்ட முன்னுதாரணமா ஆகும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு. என்றால் செய்யலாம், அதாவது சில சலுகைகள் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு செய்வாங்க, ஒரு விசேஷ சலுகைகள் கொடுப்பாங்க. அது ஒரு இலைமறைவு காயா 1-2 திட்டங்கள்ல வந்து கூடுதல் கவனம் கெடுத்து செய்வாங்க. 2 பேரும் சிறப்பு அந்தஸ்து கேட்டுட்டு இருந்ததுனால வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல, அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாதுன்றது நம்ம திட்டக்குழு அறிக்கையிலே இருக்குது. அந்த மாதிரி விசேஷ அந்தஸ்து கொடுக்க முடியாது. சில நாம்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. ஒன்று எல்லையில இருக்கிற மாநிலங்கள், மலை பிரதேசங்கள், அந்த மாதிரி வளர்ச்சியடையாத மாநிலங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு தான் அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணுன்ற ஷரத்தே வந்து சேர்க்கப்பட்டு விட்டது. அதனால அதுல வந்து கொடுக்க முடியாதுன்றது தெளிவா தெரியும். ஆனால் அறிவிக்கப்படாம அதை கொடுக்கறாங்க அப்படின்றதுதான் இது கூடுதல் கவனம்.
இன்னொன்னு இப்ப நீங்க ஆந்திரா வந்து தனியா பிரிஞ்சு, தெலுங்கானா தனியா பிரிஞ்ச பிறகு அதோட தலைமை வந்து ஹைதராபாத் அங்க போயிட்டதால அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பு சலுகைகள் கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு. மற்றபடி இவங்க வந்து ரயில்வே துறை பீகார்லயும் சரி, அதே மாதிரி பீகாருக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை இவங்க எக்ஸ்ட்ரா பொது திட்டத்திலிருந்து கொடுக்குறாங்க. பொதுவா இந்த நாட்டுக்குரிய மொத்த மாநிலங்களுக்குரிய வருவாயிலிருந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்குற திட்டங்கள் கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகள் கொடுக்கணும், 10 லட்சம் கோடி அதற்காக ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அது நம்ம பாராட்டப்பட வேண்டியதுதான். அதே மாதிரி முத்ரா கடன் திட்டத்தை வந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்ற ஸ்லாப் வந்து 20 லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. விவசாயிகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி 1.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. போன வருஷம் 2023-24 பட்ஜெட்ல வந்து 1.25 லட்சம் தான், 1.25 லட்சம் கோடி ஒதுக்கினாங்க. இப்போ 2 லட்சம் கோடி ஒதுக்கிறாங்க. அதுல வந்து 1 கோடி பேருக்கு வந்து இயற்கை விவசாய பயிற்சி கொடுக்கணும்னு இருக்காங்க. இயற்கை விவசாயியும் ஊக்குவிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. இன்னொன்னு இது நம்ம உணவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் வந்து அந்த 80 கோடி பேருக்கு வந்து உணவு வந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, அது மாதிரி கல்வியும் தொழில் திறன் மேம்பாட்டுக்கும் 1.48 லட்சம் கோடி போன முறையை விட இந்த தடவை அதிகமா அதற்கு செலவு பண்ணியிருக்காங்க. வந்து புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு இது ஒரு புது ஸ்கீம். இந்த இபிஎஃப்ஓ அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல பதிவு செய்திருந்தவங்களுக்கு வந்து 15 முதல் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து நிதி உதவி அளிக்கப்படும். அந்த சம்பளம் கொடுக்கப்படும் 1 மாத சம்பளம்னு. 2.1 கோடி பேர் இதுல பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடனுக்காக 10 லட்சம் வரை வரைக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு 10 லட்சம் வரைக்கும் நீங்க கடன் பெறலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து வழக்கமா வர்றதுல வந்து கொஞ்சம் உயர்த்தி கொடுக்குறது. இது வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு உண்மை. ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஐடி செக்டாரு இந்த மாதிரி செக்டார்ஸ்க்கே இன்ஃபர்மேஷன் செக்டார்ஸ்க்கு தான் போறோம் இல்லையா. ஒரு நாடு உண்மையில வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் செக்டர், தயாரிப்பு, தொழிற்சாலை, உற்பத்தி, அதுல வளர்ச்சி அடைந்தாதான் வளர்ச்சி அடைய முடியும். இதுல வந்து ஒரு 15 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குறத நாங்க ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் மேம்பாடு திட்டத்திற்காக 3 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு செயல்பாடுக்கு வரும் அப்படின்ற டீடைல்ஸ் அதுல கொடுக்கல. அது வந்து பின்னாடிதான் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு டீடைல்ஸ். கிராமப்புற வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. எம்எஸ்எம்இ செக்டார், சிறு குறு தொழிற்சாலைகள், இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துனா இந்திய அளவுல வந்து 15% சிறு குறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க பார்க்கணும் எப்படின்னா கொரோனா காலத்துல கூட கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அதுக்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க. 20 லட்சம் கோடி வந்து அந்த பேக்கேஜ்ல வந்து 3 லட்சம் கோடி சிறு குறு தொழிலுக்கு கடன் உதவி மானியத்துடன் கூடிய உதவி கொடுத்திருந்தாங்க. அதுல 45,000 கோடி தமிழ்நாட்டுக்கு பயன்பெறுற வகையில இருந்துச்சு. இப்போ வந்து அந்த எம்எஸ்எம்இ செக்டர் நிறைய இடத்துல வந்து டவுன்ஃபால் ஆகுது கொரோனாவுக்கு அப்புறம். அப்ப அந்த எம்எஸ்எம்இ கூட்டா வந்து 100 கோடி வரைக்கும் கடன் வாங்கலான்ற அந்த லிமிட் ஸ்லாப் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா அது பத்தாதுன்றது. அதாவது இந்த எம்எஸ்எம்இ செக்டருக்கு இவங்க நிறைய ஸ்கீம் கொடுக்கணும். இப்ப 12 தொழில் பூங்காக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு 12 இடத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இது பத்தாது. இது வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. விவசாயத்திற்கு அப்புறம் நெசவுக்கு அப்புறம் சிறு குறு தொழிற்சாலைகள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அதுதான் வேலை வாய்ப்பை கொடுக்குது. சம்பளம் பெரிய அளவுல இருக்குமா இல்லையோ, ஆனால் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குறது வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான். இந்த எம்எஸ்எம்இ செக்டார் சைட்ல இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல முடிந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவில்லை. ஏன்னால் ஏற்கனவே மின்சார உயர்வு, இப்ப நெசவு தொழிலாளர்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து நூல் விலை, கைத்தறி நூல் விலை உயர்வு, இந்த காட்டனுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்போ வந்து டாக்ஸ் டிடக்ஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து முறைப்படுத்த வேண்டும். அதெல்லாம் இப்போ இந்த பட்ஜெட் இருக்குமான்னு பார்த்தா இந்த பட்ஜெட்ல அது காணும். ஆனா இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, ஒரு 500 முன்னணி நிறுவனங்கள், அதன் மூலமா 5 கோடி இளைஞர்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் தான், நல்ல விஷயம். அதாவது 5 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்து மாதம் 5,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க 5 வருடங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொன்னு எலக்ட்ரிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல, கன்சர்வேட்டிவ் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றி இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுல அதுக்கு நிதி ஒதுக்கணும் இல்ல, அதை பற்றி பேசவும் இல்லை. ஏன்னா உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு இருக்கிற பெரிய சிக்கல் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் தான்.
அதை பற்றி இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுல காணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, 1 கோடி வீடுகளுக்கு டார்கெட் சோலார் பேனல், அதாவது சூரிய மின்சக்தியை வச்சு வீடுகள்ல வந்து 300 யூனிட் இலவசம் அப்படின்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு பெரிய இது பலன் கொடுக்கும். ஆனா நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து 100 யூனிட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூடுதலாக மானியம் கொடுக்கணும். இப்ப அவங்க வந்து 1 கிலோவாட்டுக்கு வந்து 18,000 என்னமோ தான் மானியம் கொடுக்குறாங்க. அது வந்து பத்தாது. ஏன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜில வந்து நிறைய மிச்சமாகும், பொல்யூஷன் கண்ட்ரோல் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் குறையும், நீங்க வந்து சுகாதாரத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டிய வந்து குறைக்கலாம். இந்த இடைக்கால பட்ஜெட்ல 90,000 கோடி வந்து நீங்க சுகாதாரத்துக்காக ஒதுக்கியிருந்தீங்க. போன வருஷம் 80,000 கோடி ஒதுக்கியிருந்தீங்க. இந்த கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, இந்த நேச்சுரல் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்னால வந்து நம்ம பட்ஜெட்ல மிச்சப்படுத்த முடியும். அப்போ வந்து என்னன்னா ஆரம்பத்துல இந்த 1 கிலோவாட் வரைக்கும் கொடுக்கிற இணைப்பை வந்து முழு மானியமா கூட கொடுக்கலாம் அரசாங்கம். அதுல வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாதி மானியம் சொல்லி இல்ல 75% மத்திய அரசு ஏத்துட்டு ஒரு 25% மாநில அரசு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட கொடுக்கலாம். இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவங்க பண்ணல. ஆனா பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய அதிக பத்திரப்பதிவு நடக்கிற மாநிலங்கள்ல குறைக்க வேண்டும்ன்றது ஒரு வேண்டுகோளா வைப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 கோடி வீடுகள் கட்டத்திற்கு 10 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். நிதி பற்றாக்குறை, அதாவது ஜிடிபி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இடைக்கால பட்ஜெட்ல 5.1% தான் இருந்துச்சு. இப்போ வந்து 4.9, கொஞ்சம் கிரே ஏரியா, கொஞ்சம் ஒரு ரீசனபிளா வந்து நிதி பற்றாக்குறை ஜிடிபி விஷயத்துல, உள்நாட்டு உற்பத்தி விஷயத்துல அப்படின்றது. செல்போனுக்கு வந்து இறக்குமதிக்காக 15% குறைச்சிருக்காங்க. செல்போன்கள் விலை குறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரி தங்கம் வந்து இப்போ பிளாட்டினம் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிளாட்டினம் வந்து 12% இருந்தது, 6.4% இறக்குமதி வரிக்காக நமக்கு. ஆனா தங்கத்து மேல இருக்கிற இறக்குமதி வரி வந்து 15 வந்து 6% குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் போதாது. இப்ப ஜிஎஸ்டி வந்து 3% தங்கத்துக்கு கொடுக்குறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வறுமையில இருக்கிறவங்க கூட சரி ஒரு 2 கிராம் 3 கிராம் தங்கம் வாங்கி வச்சுக்கணும்னு அதை பார்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த நாடு நம்ம நாடு. மற்ற நாடுகள் மாதிரி சேமிப்பு கிடையாது. நம்ம வந்து சேமிப்பே வந்து அந்த தங்கம் தான். வருமானம் இல்லைனாலும் ஏதோ 1 கிராம் 2 கிராம் தங்கம் சேமித்து வச்சிருக்காங்க. அந்த தங்கத்துக்கு வந்து முன்னாடி காலத்துல வந்து 1% தான் இருந்துச்சு டாக்ஸ், காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ. இப்ப இவங்க வந்து 3% ஆகிட்டாங்க. அதனால பெரிய கஷ்டமா இருக்குது. அதையும் குறைக்கணும். ஆமா, நடுத்தர மக்களுக்கு அந்த விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஜிஎஸ்டில குறைக்கணும். பட் புற்றுநோய் மருந்துகளுக்காக வரி விலக்கு கொடுத்திருக்காங்க, வரவேற்கப்படக்கூடியதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் புற்றுநோய் மட்டும் கிடையாது, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே வரி விலக்கு கொடுக்கும். இப்ப இதய நோய் உள்ளவர்கள், கிட்னி நோய் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் உரிய அந்த மருந்துகளுக்கெல்லாம் கூட சுத்தமா வரி விலக்கு கொடுக்கணும். அது கொடுக்காம இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்ஐசி போன்ற நிறுவனங்கள்ல வந்து ஆயுள் காப்பீடுக்காக பிரீமியம் செலுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 18% என்னமோ ஜிஎஸ்டி போடுறாங்க. அது ஒரு நிரமனா ரொம்ப நாளா வந்து அது வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வயசானவங்க தான் அந்த ஆயுள் காப்பீடுக்காக போடுவாங்க, தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம், பென்ஷனுக்காக சொல்றேன். அந்த பென்ஷன் வரணும், மாத பென்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக அந்த லைஃப் பென்ஷன்ல போடுறாங்க. அவங்களுக்கு பிரீமியத்துக்கே நீங்க 18% வரி வாங்குறீங்க. அது இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. அடுத்து ரயில்வே பட்ஜெட்டுக்காக எவ்வளவு ஒதுக்க போறாங்க அப்படின்றத இந்த அரசாங்கம் இப்ப சொல்லவே இல்லை. நிர்மலா சீதாராமன் அதுல வந்து ஓரளவு சொல்லி இருக்கணும், ரயில்வே பட்ஜெட்டுக்கு எவ்வளவு அலாட் பண்றாங்க. ரொம்ப வழக்கமான ரொம்ப சராசரியான ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு அப்படின்றது அவங்களுடைய நிச்சயமா. கூட்டணி பயத்துல இருக்கிறாங்களா இல்லையா சார்? ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பாதி தான் கட்டணம் வசூலிச்சாங்க காலகாலமா. கொரோனா அப்ப அதை கட் பண்ணாங்க, மறுபடியும் ரினிவல் பண்ணல. எவ்வளவு பேர் கேட்ட பிறகு சரி, அதுல ஒண்ணு பெரிய மிச்சமாகாத அரசாங்கத்திற்கு. ஆனால் நம்ம மூத்த குடிமக்களை பாதுகாக்கணும் அப்படின் போது இதையெல்லாம் செய்யணும். மூத்த குடிமக்களுக்குரிய சுகாதார இன்சூரன்ஸ் அது வந்து பெரிய அளவுல செய்யணும். இன்கம் டாக்ஸ்ல வந்து இந்த ஸ்லாபை இந்த அரசாங்கம் குறைக்கவே இல்லை. அது எவ்வளவோ கேட்டுட்டாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன்கம் டாக்ஸ்ன்றது
நடுநிலையில இருக்கிறாங்க பாருங்க, நடுத்தர வர்க்கம். இந்த வர்க்கத்திற்கு வந்து நீங்க குறைக்கணும். நீங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு குறைக்கிறீங்களோ இல்லையோ, அல்லது ஹை கிளாஸ்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு குறைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு தான் குறைக்கணும். அந்த ஸ்லாப் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த 3 லட்சம் புதிய வரிவிதிப்படி 3 லட்சம் இருக்குது, பழைய வரி விதிப்பின்படி 2 லட்சம் இருக்குது. அதெல்லாம் 5 லட்சத்துக்கு மேல கொண்டு போலாம், தாராளமா கொண்டு போறலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அதை ஏத்தவே இல்லை அந்த ஸ்லாப. இந்த அரசாங்கம் எதற்காக தயங்குது அது தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவாங்க, நிலையான கழிவு, அதை மட்டும் வந்து 50,000 இருந்து 75,000 ஆக்கிருக்கு. அது ஒண்ணும் ஒரு பெரிய ரிபேட் அவங்களுக்கு கிடைக்காது அந்த மக்களுக்கு. சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்துச்சு. நீங்க வந்து இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கே வந்து 25 லட்சம் சொல்றீங்க. அதாவது யார் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 25 லட்சம் சொல்றீங்க ஆண்டுக்கு. அப்படி இருக்கும்போது வருமான வரி ஸ்லாப் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குல்ல. கண்டிப்பா அது பேசுவோம் சார். சரவண பெருமாள் சார் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். பட்ஜெட் குறித்தான பார்வையை வந்து நம்ம விருந்தினர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி பயத்தில் இருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவூலத்தை பயன்படுத்தி கட்சியை வளர்ப்பதற்கான விஷயமா அது இருக்கு. தமிழ்நாடை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் சொல்லல. குறிப்பா வந்து வெள்ள நிவாரண நிதி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதை வந்து எதுவுமே பண்ணல. ஆனா ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான திட்டமா தான் இது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொன்வேல் சார் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொன்னாரு. இதுக்கு முந்தைய பட்ஜெட்டுகள்ல 6 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பீகார் ஆந்திரான்ற பேரே இருக்காது, இப்ப அதுதான் நிறைய இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அந்த பாட்டம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒண்ணுமே வந்து இதுல சிறப்பு திட்டம் இல்லை அப்படின்றது இங்க இருக்க உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மதிய வணக்கம். சக கருத்துரையாளர்கள், நெறியாளர் உங்களுக்கும், ஜி தமிழ் நியூஸ் குழுமத்தினருக்கும், டெக்னீஷியன்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து பொன்னான கருத்துக்களை இப்போ டாக்ஸ் ஸ்லாப் பத்தி பாத்தீங்க. அதாவது 3ல இருந்து 0ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து நில்லு பழைய ஸ்லாப்ல, அதுவும் நில்லுதான். இப்போ 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் 5%. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ஆக்கியிருக்காங்க. 7 லட்சம் வரைக்கும் தான் 5%. முன்னாடி வந்து 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்குமே வந்து 10% இருந்தது. சரிங்களா? அதெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால வந்து இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து மாறி இருக்கு. இது பெனிஃபிட். அப்போ வந்து இப்போ வந்து 12 lakhs to 15 lakhs இருக்கவங்களுக்கு தான் அந்த 20%. சரிங்களா? அதை வந்து இப்போ 30% இருந்தது 15 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு. சோ பிளாட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் வந்து 20% ஆகிட்டாங்க. இப்ப 15% மேல போறவங்களுக்கு தான் அந்த ஸ்லாப் 25%, 30% அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். இது வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு, அதாவது வேலை ஒரு கம்பெனில, பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ வேலை செய்யறவங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கான இது ஸ்லாப். புரியுதுங்களா? சரி. இப்போ வந்து நம்ம வந்து திமுகவுல இருக்கக்கூடிய அம்மையார் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. ஏழைகளோ பணத்தை புடுங்கிடுறாங்க, அங்க புடுங்கிடுறாங்க, இங்க இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிஃபென்ஸுக்கு வந்து 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து இப்ப புது அக்னிவீர், புது இதுல வந்து கொண்டு வரவங்களுக்கு இன்னும் வந்து ஃபெசிலிட்டி பண்றதுக்கு நிறைய ராணுவ வீரர்கள், அதுக்கு ட்ரைனிங், உபகரணங்கள். இதுல இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஒரு முக்கியமான விஷயங்க, 2014 வரைக்கும் ஆட்சி செய்த காங்கிரஸ் வந்து வெளிநாடுகள், அதாவது ஒரு டிஆர்டிஓல வந்து சொல்லுவாங்க, என்னோட நண்பர் ஒருத்தர் வேலை செஞ்சாரு, ரஷ்யாவுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போவாங்க. சரிங்களா? அந்த டீம் போவோம், ஒரு 10 பேரோ 6 பேரோ வந்து அந்த என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு டிஜிக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க போவாங்க. போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க வந்து பிளைட்டை வந்து துபாய் வரைக்கும் போட்டுட்டு அங்க ஜாலி பண்ணிட்டு அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவுக்கு போவாங்க. இந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் எப்படின்னா, உள்நாட்டிலேயே வந்து சிறு ரக போர் விமானங்கள் இன்னைக்கு வந்து வேற யாருமே வெளியே டிராவலே பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பாயிண்ட்.
எல்லாரும் டிராவல் பண்றாங்க. மற்ற பிரதமர் விஷயங்களுக்குலாம் யார் கூட டிராவல் பண்றாங்கல்ல. பிரதமர் இல்ல, யார் இல்ல, கூட நான் travel பாயிண்ட் பண்றாரு? முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்றத புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க நான் பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. டிராவல்னா ஒரு காலி பண்ணிட்டு போவாங்கன்னு என்ன இல்ல, ஒரு பேச்சு பொது சார்? வெளியில ஒரு நீங்க பொது பேசுற வெளியில வார்த்தை ஒரு ரொம்ப மூத்தவரை இந்த மாதிரி வார்த்தை ஜாதி பண்ணிட்டு போவாங்க. என்ன ஆதாரம் ஜாதி பண்ணிட்டு போவாங்க? அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற அதிகாரிகளை நீங்கள் இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச சும்மா ஜாலி பண்ணிட்டு போவாங்கன்னா என்ன மாதிரி வார்த்தை இதெல்லாம்? இருங்க விஜய், நான் ஒரு நிமிஷம். இல்ல அவரு என்ன அதான் நான் கேட்டுட்டு எந்த இதுல அவர் முடிக்கிறாரு. சொன்னாரு ஜாலி நீங்க சரி, ஜாலி பண்ணாம நீங்க போனீங்க ரஃபேல் விமான ஊழலோட அந்த ஃபைல எங்க அத சொல்லுங்க. நீங்க ஜாலி பண்ணாம தான் போனீங்க. ஜாலி பண்ணாம போனீங்க. ஆனா ரஃபேல் விமான ஊழலை பத்தி கொஞ்சம் பேசுங்க. பேசுங்க. பேசட்டும் சார் சொல்லுங்க. அதாவது டிஃபென்ஸ்ல வந்து சிறுரக விமானங்கள் தயாரிப்பது, அதாவது சப்மரைன்ஸ் தயாரிப்பது எல்லாமே உள்நாட்டிலே இதுவாயிடுச்சு. சரி, அது நம்ம போன தடவை வந்து பட்ஜெட்ல வந்து 5.4 டிஃபென்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த 4.5 ஆகியிருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து சேமிச்சிருக்காங்க. எதனாலனா வெளிநாட்டில இருந்து உபகரணங்களை வாங்குவது பெருவாரியாக குறைக்கப்பட்டுள்ளது. அது ஒண்ணு. ரூரல் டெவலப்மெண்ட் இவங்க சொல்றாங்க இல்லையா, அங்க வந்து நாங்க வந்து தூத்துக்குடியிலயும் திருநெல்வேலியிலும் மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க பிச்சை எடுக்க விட்டது நீங்க தான். 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது தடுப்பணைகள் கட்டுவதற்கு. அங்க எத்தனை தடுப்பணைகள் கட்டியிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். தூத்துக்குடி மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க யாருமே சொல்லல. கிராமப்புற உண்மையிலே தமிழ்நாடு தான் இந்தியாவில் பல 13 குடியரசுகளில் முதன்மை நீங்க 13 இடங்களில் இல்ல சரவணன் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க நீங்க பேசுங்க. இல்ல அடுத்த சுற்றுல அவங்க பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். நான் வெளியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் வந்து சிரமப்பட்டு பேசிட்டு இருக்கேன். புரியுது. காலையில இருந்து வந்து உணவு உட்கொள்ளாம இங்க வந்து சரி கூப்பிட்டதுக்காக ஒரு இல்ல நீங்க உங்களோட கருத்தை எடுத்து வரீங்க. நீ அவங்க அதுக்கப்புறமா பேசுவாங்க. அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2,65,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 கோடி. இந்த ரெண்டு கூட்டு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரூரல், இது வந்து அக்ரிகல்ச்சர் எல்லாமே என்ன எது சம்பந்தப்பட்டது, ரூரல் சம்பந்தப்பட்டது. அதனால டிஃபென்ஸ்க்கு ஈக்குவலா வந்து பட்ஜெட் வந்து அலாகேட் ஆயிருக்கு. இப்ப வந்து இவங்க சொல்றாங்க பாருங்க, தடுப்பணை கட்டுவது அந்த ஃபண்டு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கல்ல தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. நீங்க ஏன் 50 ஏக்கர்ல இருந்து 100 ஏக்கர் வந்து அடிஷனலா சேர்த்திருக்கீங்க? இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஜிக்கால என்ன கேள்வி கேட்கப்பட்டதுன்றது உங்க அரசாங்கம் சொல்லுமா? நீங்க பிளாட்ஃபார்ம் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்ல முடியுமா? உங்க சுகாதாரத்துறை அமைச்சர் போனாரு ஜப்பானுக்கு, அங்க என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது? ஏன் அடிஷனலா 50ல இருந்து 100 ஏக்கர் நீங்க சேர்க்கிறீங்க? அதுல அந்த காம்பவுண்ட் வால் எடப்பாடியார் பீரியட்ல போடப்பட்ட அந்த காம்பவுண்ட் வால இருந்து ஒரு செங்கலை உடைச்சிட்டு வந்து, நான் சொன்னா அதை கொச்சையா சொல்லக்கூடாது பாவம், ஏன்னா அதெல்லாம் வந்து தவறாயிடும். ஆகையினால அந்த செங்கலை வச்சு காமிச்சு நீங்க பொய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க. ஆனா வந்து என்ன உண்மையான நிலவரம், ஜிக்கால என்ன கேள்வி கேட்கப்பட்டது? ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் என்ன கேள்வி கேட்கப்பட்டது? அதை சொல்லுங்க பாக்கலாம். இல்ல என்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்க. எய்ம்ஸுக்கு வந்து நிதி ஒதுக்க சொல்லி ஜிக்கா சொல்லியாச்சு. ஜிக்கா வந்து மாநில அரசாங்கத்துக்கு சொல்லியது, உங்க மத்திய அரசாங்கம் ஓகே கொடுத்துடுச்சு அப்படின்னு. ஆனா நீங்க 100 ஏக்கர் அடிஷனலா எங்க இதுல இருந்து சேர்க்கறீங்க? யாரோட சொத்து அது? அது யார் பேர்ல இருக்கு? கவர்மெண்ட் பேர்ல இருக்கா, புறம்போக்கா, இல்ல வந்து உங்களுடைய இடம் ஒதுக்கி தரதுலதான் இப்ப சிக்கல் சொல்றீங்களா? எய்ம்ஸ்ல இடம் ஒதுக்கி தரதுலதான் சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? ஆமா கண்டிப்பா. சரி, அது நம்ம கேட்போம். இது வந்து ஒரு ரிப்போர்ட்டாவே வந்திருக்கு. நெறியாளர் உங்களுக்கு வந்து அந்த இப்ப ரீசெண்டா ஊடகத்துல, ஆங்கில ஊடகத்துல எந்தெந்த இடத்துல வந்து நில கையகப்படுத்துதல்ல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, பறக்கும் ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்தினோட பல திட்டங்கள்ல வந்து இவங்க வந்து சரியாக வந்து நில கையகப்படுத்தல ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து MRTS போடப்பட்ட பெட்டிஷனுக்கு வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, இந்த திமுகவும் அதிமுகவும் 2 பேருமே நில கையகப்படுத்துதல கோஆபரேஷனே கொடுக்கலன்னு சொல்லி. சரி, இப்போ இல்ல ஏற்கனவே இப்ப மெட்ரோ விரிவாக்கத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. பட்ஜெட்டுக்கு வந்துறேன். சொல்லுங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா,
இப்ப எஜுகேஷனுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கு. இவங்களோட எம்பி கேக்குறாரு கலாநிதி மாறன், எல்லாம் பேசுறாங்க நீட்டை வந்து ஒழிச்சு ஆகணும், அனிதா வந்து இதுவாயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க. நீங்க ஏங்க உங்களை தானே சந்திச்சாங்க அனிதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இறப்பதற்கு ஒரு வாரம். நீங்க வந்து உங்க காலேஜ்ல இருக்க ஜெகத் ரக்ஷன் காலேஜ்ல வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய சீட்டு இலவசமா இல்ல கம்மி பீஸ வாங்கி கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏன் கொடுக்கல? கலாநிதி மாறன் அவரு கலாநிதி வீராசாமி அவர்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு, அவர் வந்து நிதி ஒதுக்கீடு பொதுவா தமிழ்நாட்டுக்கான நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கான எல்லா மாணவர்களையும் எஜுகேஷனை பொறுத்த அளவுக்கு தெளிவாக 1,25,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து மாணவர்களுக்காகவும் எதிர்கால சந்ததியினை நோக்கி 2047 வந்து எதிர்கால சந்ததி நன்றாக இருக்க வேண்டும். சரி சார், இப்ப இதுக்கு வந்துரும். இங்க மேட்ரே வந்து இப்ப வந்து ஆந்திரா பீகாரை வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப கூட்டணி பயத்துல இதை வந்து பண்ணிருக்காங்களான்ற ஆந்திரா அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பீகார் இரண்டுக்குமே வந்து வஞ்சகம் செய்தது யார்? இவங்க ஏன் அவசர கோலத்துல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க? இந்த 2 மாநிலங்கள பிரிவினை ஏன் பாஸ் பண்ணாங்க அவசர கோலத்துல? நீங்க வந்து எல்லாம் பட்ஜெட் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டு ஒரு மாநிலம் தனியாக பிரிகிறது என்றால் அதற்குடைய தலைநகரம் இது, அதற்கான எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படுகிறது, என்ன இதுவான விஷயங்கள் அப்படின்றத நீங்க வந்து தெளிவாக பண்ணணும். நீங்க பாட்டுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டீங்க. கடந்த 10 வருஷம் அது தெரியலையா? அத வந்து தோல்வி. இவர் சொல்றாரு காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் ஏஞ்சல் டாக்ஸ் வந்து எங்க பட்ஜெட் இதுல இருக்கு மேனிபெஸ்டோல இருக்கு. ஏற்கனவே இவங்க வந்து பிஜேபி அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பிராமிஸ் தான். அதை வந்து மாடிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து கலெக்ஷன்லாம் இது பண்ணி ஏஞ்சல் டாக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றாங்க இல்லையா மாநிலத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் 12,000 கோடி ரூபாயில இருந்து 20,000 கோடி ரூபாய் 8,000 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 20,000 கோடி ரூபாய் டெவல்யூஷன் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியாக ஃபண்டை ஒதுக்குறாங்க. அது இல்லாம வந்து மாநில அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஏர்ன் பண்ற ஒரு ரூபாயிலும் 21% வந்து அவங்க வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அது இல்லாம வந்து டியூட்டிஸ் எல்லாம் சேர்த்து டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த பேமெண்ட்லாம் 19%. இதெல்லாம் மற்ற மாநிலங்கள சிறப்பா இது பண்ணல. இப்ப திடீர்னு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பண்ணும் போது வந்து இப்ப கூட்டணி அரசுல வந்து பயந்துருக்கிறாரு மோடி அப்படின்றதுதான் அவங்க திருப்பி சொல்றாங்க. ஏன் இப்ப இவ்வளவு நாள் அதை பத்தி சொல்லவே இல்லையே, இவ்வளவு நாள் கண்டுக்கவே இல்லையே, இப்ப திடீர்னு ஏன் இவ்வளவு தொகையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கோரிக்கையானது ஏற்கனவே வந்து அங்க இருக்க சாதாரண ஆட்களுக்கு கூட புரிஞ்சிருமே சார். இப்பதான் அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அதனால அவங்க நிறைய கொடுத்துட்டாங்க. சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இப்போ அவர் எனக்கு பேரு சடனா ஞாபகம் வரல. அவருக்கு வந்து இப்ப கூட பாரத் ரத்னா இறந்த பிற்பாடு பாரத் ரத்னா பீகாரை சார்ந்த முன்னோடி ஜனதா பரிவாரில் இருக்கக்கூடிய தலைவருக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்க. அவர்கள் காலத்தில் இருந்து இந்த பீகாருக்கான தனி சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல இப்ப கூட்டணிக்குள்ள வரும்போதுதான் இது நல்லது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட்டணிக்காக மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. சார் கூட்டணிக்குன்னு சொல்றீங்களா சார்? எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நிதிஷ்குமார் வந்து அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறன்னு போய் சொல்லி சூது பண்ணி அவர் வந்து டம்மி ஆக்கியது ராகுல் காந்தி. இவங்க காங்கிரஸோட இருந்தா சரி வராது அப்படின்னு தெளிவான முடிவெடுத்து கண்டிப்பாக என்டிஏ அரசாங்கம் வந்து அதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அங்க இருக்கிற வரைக்கும் கூட பாஜக விமர்சனம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நிதி எல்லாம் கொடுக்கல. ஏன்னா காங்கிரஸ் வந்து என்றைக்குமே வந்து பீகாரை கண்டு கொள்ளவில்லை. ஏன்னா பீகார்ல வந்து மிகப்பெரிய நதி ஓடுகிறது, கங்கை நதி புறமாக நீங்க என்ன வந்து வளர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் செய்து இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இந்த பணம் வந்து கூட்டணிக்காக கொடுத்த பணம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணிக்காக பயந்தெல்லாம் அப்படி பண்ணல. அவங்க கேட்டதுதான் கொடுத்திருக்காங்க. அவங்க வளர்ச்சிக்காக மட்டும்தான் வந்து நிதி ஒதுக்கிருக்காங்கன்றீங்க. பயந்து போய் காங்கிரஸ் இந்தி கூட்டணியில இருந்தா இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைக்காது முடிவெடுத்து மோடி அவர்களும் இந்திய அரசாங்கம் இதை செய்யும். சிறப்பு அந்தஸ்து தர்றேன் அப்படின்னு சொல்லி தராம கொடுத்தது யார்? இப்போ எது சார்? சிறப்பு அந்தஸ்து தான் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே சார். பாஜக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
சார் சிறப்பு அந்தஸ்துனா ஸ்பெஷல் பட்ஜெட் அலோகேஷன். சிறப்பு அந்தஸ்து எதை வச்சு சொல்லுவீங்க? உங்களை பொன்னாடை போட்டு பரிவட்டம் கட்டி எல்லாம் வந்து குதிரை மேல கழுத மேல ஏத்துற வேலையை காங்கிரஸ் செஞ்சுட்டு இருந்தது பீகாருக்கு. கழுத மேல ஏத்துங்க பரிவட்டம் எல்லாம் கொத்தி கடைசியில கரும்புலி செம்புலி குத்தி இந்தியா எக்கனாமிக்ஸ் இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் இப்படி பண்ணிட்டீங்க. என்ன பேசுறீங்க? இந்தியாவோட பொருளாதாரத்தை இப்படி பண்ணிட்டீங்க. கடந்த 10 வருஷத்துல இந்தியா பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமை. இந்தியாவோட பொருளாதாரத்தை கவுத்துட்டீங்க. என்னெல்லாம் பேசுவாங்க? ஒரு பரிவட்டம் கட்டி அழகாக ஸ்பெஷல் டேஸ்ட் இல்லாம அவங்களுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கி அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து ஸ்தானத்தை கொடுத்து இருக்கிறார்கள். ஆந்திராவை பத்தி கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். ஆந்திராவை விளக்கம் பண்ணிடுறேன். ஆந்திராவை மட்டும் விளக்கம் பண்ணிடுறேன். ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2014 கூட்டணியில் இருந்தவர். அமராவதிக்கு கொடுக்கப்பட்ட அமராவதி நகரம் அமைப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட் வந்து அங்கிருந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட், பேலன்ஸ் ஃபண்டிங் எவ்வளவு செலவாச்சு, இந்த ஆடிட் எல்லாம் வந்து கேட்டாங்க மத்திய அரசாங்கம். அதை சமர்ப்பிக்காத சந்திரபாபு நாயுடு கோபித்துக் கொண்டு வெளியே சென்றார். இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார். மோடி அரசாங்கம் தான் இதை செய்யும். அவர் எல்லா இடத்திலும் பேசி பார்த்தார். இந்தி கூட்டணி எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஆனா ஒன்னும் வேலை நடக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மோடி அரசாங்கமும் என்டிஏ அரசாங்கமும் கண்டிப்பாக இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர் வந்திருக்கிறார். அதற்கான உறுதி அளிப்பதாக தான் இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட் அமைச்சிருக்காங்க. அதுல என்ன தவறு இருக்கு? அதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆண்டாள் மேம் அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இந்த பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அது ஏற்கனவே வந்து கேட்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து தான். ஏற்கனவே வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து போராடின விஷயங்களுக்காக நிதியை கொடுத்துருக்காங்களே தவிர காங்கிரஸ் வந்து பீகாரையும் கண்டுக்கல, ஆந்திராவையும் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இவங்களோட எம்பி கங்கனா ரனாவத் சொல்லுவாங்கல்ல, 2014 தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சது, இந்தியாவோட முதல் பிரதமரே மோடி அப்படின்னு. அத மாதிரிதான் இவரும் பேசுறாரு. 1947 இந்தியா வளர்ந்து அவர் பேசாம இருக்க சொல்லுங்க. நெறியாளர் நீங்க தான் சொல்லணும். சார் இருங்க, அவங்க மேம் பேசிட்டோம். இறுதி கருத்து ஒன்று என்ன தவறு இருக்குன்னு கேட்டா இல்ல வர அது உங்க சுத்தல சொல்லுங்க. என்ன தவறு இருக்கா? 2014 இந்தியா பெற்றது அவர்தான் முதல் பிரதமர்னா அது என்ன தவறு இருக்குன்னு சொன்னா உங்களோட ஹிஸ்டரி நாலேஜ் பள்ளிக்கூட குழந்தைகள் கூட சிரிப்பாங்க. என்ன பேசுறதெல்லாம் தவறா சொல்லிட்டு என்னையா இது? உங்க வயசுக்கு நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையா பிஹேவ் பண்ணுங்க. உங்க வயசுக்கு நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையா பேசுங்க. கங்கனா ரனாவத்தை விட மோசமா பேசுறீங்க. நீங்க தாங்க காதல் கதை எல்லாத்தையும் நீங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் அவங்க சொல்லல. அவ்வளவு அழகான வார்த்தை தமிழ்ல. நேசம், பாசம், பற்று இதெல்லாம் தான் பிரதமருக்கு இருக்குல்ல. தமிழ் இலக்கியம் அந்த தமிழ் இலக்கியத்தை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம். முதல் பிரதமர் மோடின்ற அளவுக்கு நீங்க நம்பலாம், ஆனா வரலாறு வந்து அப்படி கிடையாது அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. தமிழ் இலக்கியத்தை நீங்க எனக்கு அவங்க வரலாறு பேசுறாங்க சார். நீங்க உங்க நம்பிக்கையை சொல்றீங்க. நீங்க உங்க நம்பிக்கையை சொல்றீங்க. அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை வந்து சொல்லிருக்காங்க. வரலாறு அப்படி இல்லன்றத அவங்க சொல்லிருக்காங்க. இல்ல தமிழ் இலக்கியத்தை பத்தி நீங்க எனக்கு பாடம் எடுக்காதீங்க. நான் ஒரு எழுத்தாளர், 65 நூல்கள் எழுதி இருக்கேன். தெரியுமா? இலக்கியத்தை பத்தி நம்ம தனி விவாதம் நடத்தும். நெறியாளர் பண்ணலாம். தனி விவாதத்தை சரவண பெருமாள் சார் இருங்க வரேன். அவங்க மேம் பேசிட்டாங்க. தனி விவாதத்தை கண்டிப்பா இது பண்ணுவோம். ஒரு நிமிஷம் தயாரா இல்ல. வரேன். ஏன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள்ட்ட பேச முடியாது. வரேன் சரவண பெருமாள் சார். மேம் சொல்லுங்க. சரி, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. முதல்ல பிஎம் வீடு அதுக்காக நிறைய நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல பிஎம் வீடுங்கிறது ஒவ்வொரு மாநிலமும் பங்கேற்கிறது. அவங்க கொடுக்கறது வெறும் 72,000 தான். அந்தந்த மாநிலத்தில் நத்தம் நிலம்னு அவங்க முதல்ல பட்டா போட்டு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசும் பங்களிப்பு கொடுக்கிறது. அதனாலதான் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கிறோம். ஓகே, அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இது பிரதமர் வீடுன்னு சொல்லாம பிரதமர் அந்தந்த மாநிலத்து முதல்வர் வீடுன்னு சேர்த்து சொல்லணும். ஏன்னா முதல்வர் கட்டுகின்ற வீட்டுக்கு பிரதமர் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாரு அப்படிங்கறத எல்லாருமே இப்ப இந்தியா முழுக்க முதல்வர்கள் வீழ்த்து கொண்டு பேசுகிறார்கள். அடுத்தது முத்ரா லோன்ல 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவி குழுன்னு தமிழ்நாட்டுல முதல்ல ஆரம்பிச்சது. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய சுய காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்காக, அவர்களை பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய
இந்தியாவிலேயே முதலாக உருவாக்கியது நம்முடைய தமிழகம் தான். அவர்களோட பொருளை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னா அதற்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்ப சமீபத்துல சொன்னார் இல்லையா, அவங்களோட பொருட்களை எனக்கு அன்பளிப்பா கொடுங்க, அதை வாங்கி அப்படின்னு, அதன் மூலமாக அந்த பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகும். இந்த மாதிரி முன்னோடி திட்டங்கள்லாம் நம்ம ஏற்கனவே லட்சக்கணக்கில் பார்த்தாச்சு தமிழ்நாட்டுல. அதனால 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ஆக்கியாச்சுங்கிறதே பெரிய அவங்க தலையில கிரீடத்தை சூட்டின மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக சமீபத்தில் அவர்களுடைய கடனை உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த பட்ஜெட்ல வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல உயர்த்தி கொடுத்தாச்சு. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது 500 நிறுவனங்கள் அதெல்லாம் நம்ம இளைஞர்களை வேலைக்கு வைப்பாங்க. அதுக்கு 5000 ரூபாய் சம்பளமா இன்டர்ன்ஷிப் அப்படின்றாங்க. இந்த 500 நிறுவனங்களுக்கும் இந்த இளைஞர்களை வேலைக்கு அனுப்ப போறாங்கல்ல, அதுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு 5000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பானி அதானி நிறுவனங்கள்ல இவங்க வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறத கூட அவங்களுக்கு செலவா வச்சிடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு அன்பு இல்ல நமக்கு அந்த கோடீஸ்வரர்கள் மேல. அதனால அவங்களோட செலவை நான் இந்திய கஜானால இருந்து கொடுக்கறேன். கஷ்டப்படுறேன் யங்ஸ்டருக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி. அதான் யங்ஸ்டருக்கு நீ கூட ஏன் அவங்கள்ட்ட இல்லாத பணமா? நீ ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கோ, நீ 2500 கூட நான் கவர்மெண்ட்ல இருந்து 2500 கொடுக்குறேன். அப்படி இல்லாம இல்ல நான் கவர்மெண்ட்ல இருந்தே கொடுத்துறேன். இந்திய கஜானாவை காலி பண்ணா பரவாயில்ல, உன்னோட கஜானா வளர்ந்துகிட்டே இருக்கணும் எல்லா நேரமும் அப்படின்ற அக்கறையில தான் அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோலார் பேனலை பத்தி பேசுறாங்க. அதானி கிரீன் எனர்ஜின்னு ஆரம்பிச்ச அப்புறம் தான் சோலார் பேனல் திட்டமே பட்ஜெட்ல வந்தது போன முறையே. அது தெரியுமா? நம்முடைய சகோதரர் பொன் வில்சன் சொன்னார்ல, இதுவரைக்கும் அந்த பட்ஜெட்ல ஆந்திராவும் பீகாரும் இல்ல அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த கிரீன் எனர்ஜிங்கிற அந்த திட்டத்தை அதானி ஆரம்பிச்ச அப்புறம் சோலார் பேனல் போன வருஷம் வந்தது பட்ஜெட்ல. அதனால சோழியன் குடுமி சும்மா ஆடாது. இவங்க பட்ஜெட்ல ஏதாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அதற்கு மூல காரணம் அங்க ஏதாவது அவங்க அதானி அம்பானி அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு லாபம் தீட்டி கொடுப்பதற்காக இந்திய கஜானாவை காலி பண்ணுவதுதான் இந்த பட்ஜெட் எப்பவுமே. அடுத்தது சகோதரர் கேட்டாரு, என்ன தடுப்பணை கட்டியிருக்கீங்க அப்படின்னு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுல 15 தடுப்பணை கட்டியிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துல 42. அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டின தடுப்பணைகள் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கிறேன், கேளுங்க உட்கார்ந்து. தும்பலஹள்ளி அணை, சின்னாறு அணை, குண்டேரி பள்ளம் அணை, வரட்டு பள்ளம் அணை, பாலாறு பொருந்தலாறு அணை, வரதபாரதி அணை, வட்டமலை கடை ஓடை அணை, பரப்பலாறு அணை, பொன்னியாறு அணை, மருத நதி அணை, பிறைக்கல் பெரியாறு அணை, கடான அணை, ராமா நதி அணை, கருப்பராதி அணை, சித்தாறு அணை, மேல் நீரஜ அணை, கீழ் நீரஜ அணை, பெருவாரி பள்ளம் அணை அப்படின்னு 42 அணைகள் கட்டி இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க என்னவோ இப்பதான் இந்தியாவே வாழ துவங்குற மாதிரி பட்ஜெட் ஒண்ணு வந்துடுச்சுன்னா அதுல உள்ள திட்டங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மாதிரி 222 ஏக்கர் மதுரை எய்ம்ஸுக்காக தமிழ்நாடு அரசு எப்போ 2019லயே அதுக்கான திறப்பு விழா, அடிக்கல் நாட்டு விழாக்கு யார் வந்தா? பிரதமர் வந்தார். அப்ப பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டிய அந்த திட்டம் தோற்று போய் நிற்கிறதுங்கிறத ஒத்துக்க சொல்லுங்க. அதுக்கு திமுக தான் காரணம். இடம் கொடுத்தாச்சு. 222 ஏக்கர் தோப்பூர் அடிஷனலா சேர்க்கிறது அங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இருக்கும். இந்தியாவையே நீங்கள் அடிஷனலா அம்பானிக்கு அதானிக்கு கொடுக்கும்போது தோப்பூர்ல நாங்க ஒரு எய்ம்ஸ் கொடுக்கறது தப்பா? அது மாதிரி 222 ஏக்கர் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஜைகா ஒப்பந்தம் 2021ல உருவாச்சு. ஆனா ஒத்த செங்கலோட இன்னமும் நிக்குதுங்கிறது பிரதமர் மோடி அவர்கள் துவக்கிய திட்டம், அடிக்கல் நாட்டிய திட்டம் தோற்று போய் நிற்கிறது. அது மிகப்பெரிய இழிவு, மிகப்பெரிய கரும்புள்ளிங்கிறத ஒத்துக்க சொல்லுங்க. அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு நாங்க இவ்வளவு ஒதுக்கி இருக்கோம்னு சகோதரர் சொல்றாரு. டிஃபென்ஸுக்கு இவ்வளவு ஒதுக்கி என்ன பிரயோஜனம்? சைனாவோட என்கரேஜ்மெண்ட்டை ஒண்ணுமே பண்ண முடியலையே பிரதமரால. அதை பத்தி ஏதாவது பேசுங்கன்னா வெளிநாட்டுக்கு பறந்து போயிடுறாரு. அப்ப டிஃபென்ஸுக்கு எதுக்கு ஒதுக்குறீங்க? டிஃபென்ஸுக்கு ஒதுக்கினா சைனாவோட என்கரேஜ்மெண்ட்டை தடுக்க முடியணும். அதுக்கான பலம் இருக்கணும். நம்முடைய ராணுவம் எவ்வளவு பலம் வாய்ந்தது. ஆனால் அதை நடவடிக்கை எடுக்க விடாமல் நம்முடைய பிரதமர் வைத்துக் கொண்டிருக்கிறார், மறுக்கவே முடியாது. அடுத்தது இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்துல, இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்க. தகவல் ஒலிபரப்புத்துறைக்கு 1.16 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. மருத்துவத்துறைக்கு வெறுமே 89,000 கோடி, சரி 90,000 கோடின்னு வச்சுக்கோங்க. மருத்துவத்துறைக்கு 90,000 கோடி, தகவல் ஒலிபரப்புத்துறைக்கு 1.16 லட்சம் கோடி.
என்ன ஒரு எது மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமான ஒண்ணு மருத்துவத்துறை தானே. திரும்ப திரும்ப 1.16 லட்சம் தகவல் ஒலிபரப்பு துறைக்கு கொடுக்குறீங்களா, சந்தோஷம். ஏன்னா தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ, அந்த டெலிகாம் எல்லாம் அதுலதான் வருது. நான் தூர்தர்ஷன் டைரக்டரா இருந்திருக்கேன், அதனால எனக்கு தெரியும் எப்படி வரும் அந்த ஃபண்டு, எப்படி எல்லாம் அது செலவாகும் அப்படிங்கிறது. இவ்வளவு பண்றீங்கல்ல, இவ்வளவு அக்கறையா தூர்தர்ஷனையோ பிஎஸ்என்எல்லையோ எம்டிஎன்எல்லையோ சுலபமாக அல்லது தன்னார்வமாக சுதந்திரமாக நீங்கள் செயல்பட விடுகிறீர்களா? கைய கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, கண்ணை கட்டியாச்சு, காதை கட்டியாச்சு, எதையுமே நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு ரூபாய் நீங்க ஃபண்ட் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? அதை விட எளியவர்களுக்கு இன்னமும் அதிகமாக மருத்துவ வசதிகளை கொடுக்கலாம். நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி ரயில்வே துறையில அந்த முதியவர்களுக்கான அந்த பயணப்படியை அதை கொடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எளியவர்களுக்கு தேவையே தவிர நீங்க 1 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க, 2 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்கன்னா இது எல்லாமே பெருமுதலாளிகளுக்கு தான் போய் சேருகிறது. எனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுக்க முழுக்க அவர்களின் கையில் தான் இருக்கிறது, பெருமுதலாளிகளின் கையில். அதனால இந்திய கஜானாவை எடுத்து பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு வேலையை தான் இந்த பட்ஜெட் செய்திருக்கிறது. கண்டிப்பா. விஜய், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது அதாவது ஒரு சாதாரண மக்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண பொருட்கள் இவ்வளோ பண்ணீங்களே டாக்ஸ் ஆன் இந்த தயிர், பால், இந்த மாதிரி விஷயங்களுக்கே டாக்ஸ் பண்ணல, நீங்கள் டாக்ஸை இது பண்ணல. இதை நீங்கள் இன்னும் எப்படி டிஃபன் பண்ணி பேசுறீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பார்னு ஒன்று சொல்லுங்க. நீங்கள் தான் உங்கள் டைமில் 10% ஆஃப் ஜிடிபி பண்ணி காமிச்சிருக்கீங்களா? இந்தியாவோட எக்கனாமி நீங்கள் எந்த விதத்துலையும் இது பூஸ்டே பண்ணாது. இந்த இது ஆத்ம நிர்பார் 10% ஆஃப் ஜிடிபியில் பண்ணுவோம், நீங்கள் 5% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் கொடுப்போம். நீங்கள் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? நீங்கள் அரௌண்ட் 3%. நீங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க? நீங்கள் எந்த விதத்தில் எக்கனாமியை பூஸ்ட் பண்ண போகிறீங்க? எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்புறம் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அவர், சார் டக்குன்னு சைக்காவும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இல்லை, நீங்கள் எதுவுமே ஒழுங்காக பண்ணலை, நீங்கள் திரும்பி கிரானிக் கேபிட்டலிசம் தான் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. இந்த எஜுகேஷன் பத்தி சொல்றீங்க. இந்த எகனாமிக் சர்வேல டிஃபென்ஸ்ல 1 லட்சம் கோடி சேமிச்சிருக்கேன் அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. எய்ம்ஸ் பத்தி சொல்லியிருந்தாரு. ஆமா, எய்ம்ஸ் நீங்க மத்த ஸ்டேட்ல எல்லாம் கட்டின எய்ம்ஸ் இப்படிதான் பண்ணீங்களா? எஜுகேஷனுக்கு பல லட்சம் கோடின்றாங்கல்ல. உத்தரப்பிரதேசத்துல பள்ளிகள்ல ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. 3ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் நினைக்கிறேன். பக்கோடா போடுறது எப்படி, பஞ்சர் ஓட்டுறது எப்படி, இந்த மாதிரி சிறு சிறு வேலைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, அதுலயும் 16 குலத்தொழில்கள், தன்னுடைய அப்பா செஞ்ச குலத்தொழில தான் இந்த மகனும் செய்யணும். நீ ஸ்கூல் முடிச்சப்பறம் மேல் கல்வி படிக்காதேங்கிறதா இந்த திட்டங்களோட நோக்கம். அப்புறம் நீங்க கல்விக்கு இவ்வளவு லட்சம் கோடி நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னா யாருக்காக? அந்த இடபிள்யூஎஸ் சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு தான் இது திரும்ப போய் சேரும். எளியவர்கள், பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள், விளிம்பு நிலை மக்கள், அவங்களுக்கு கல்வியே கொடுக்காதேங்கிறதான உங்களோட திட்டமா இருக்கு. இது இந்த டாக்ஸ் கம்மி பண்ணாங்கல்ல, அதே 5 லட்சம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. நீங்க வெறும் 2.5 3 lakhs போனீங்க. இந்த டாக்ஸ் லாப்ல கேபிட்டல் கெயின்ஸ்ல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நீங்க ஒரு வழியா இப்படி கம்மி பண்றது இந்த பக்கம் வாங்குதுங்க. இப்போ கேபிட்டல் கெயின்ஸ்ல 10 to 12% இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ஸ்ல இந்த இப்போ பீகார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஃபாரின்ல போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு போட்டுருக்காங்களே. இத்தனை வருஷம் இல்லைங்களா? இதுக்கு இத்தனை வருஷம் 10 வருஷமா வரீங்க. 10 வருஷமா உங்க கண்ணுக்கு பீகாரோ ஆந்திராவோ தெரியல, இப்பதான் தெரியல உங்க கண்ணுக்கு தெரியுதா? நீங்க ஆந்திராக்கு நீ கொடுக்குறீங்க. ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் ஒன்னா தானே பிரிச்சாங்க, ஒரு மாநிலமா இருந்தது தானே டிவைட் பண்ணாங்க. ஏன் இப்ப தெலுங்கானாவும் தானே பாதிக்கப்பட்டிருப்பாங்க? தெலுங்கானாக்கு இன்னைக்கு தெலுங்கானா முதல்வர் அவ்வளவு கோரிக்கைகள் வைக்கிறாரு. தெலுங்கானாக்கு எதனா ஒண்ணு பண்ணீங்களா? ஏன் இந்த 2 மாநிலங்களை தவிர வேற எந்த மாநிலமும் உங்க பேச்சுல வரவே இல்லை? இந்த 2 ஆந்திரா பீகார் பயத்துல இருக்காங்க. இல்ல, கூட்டணி பயல அவங்க இந்த கவர்மெண்ட்டை சேவ் பண்ணிக்கணும், சேவ் பண்ணி இந்த கிரானிக் கேபிட்டலிசத்தை இது பண்ணணும். எப்படின்னா இந்த மோனோப்ளி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் அவங்க அஜெண்டாவா இருக்கே தவிர இந்த பாட்டம் 50% எந்த விதத்திலுமே பூஸ்ட் பண்ற மாதிரி இல்லை. எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ண போறோம்னு தெரியல. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லி தான் நீங்க 2014 வந்தீங்க. இன்னைக்கு தான் முதல் முறையா இல்ல, இனிமேல் வருஷத்துக்கு 78 லட்சம் பேர், அதாவது அரௌண்ட் 80 லட்சம் பேருக்கு நாங்க வேலை உற்பத்தி பண்ணோம். அப்ப 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு மேல சொன்னதும் நடைமுறையில வருமானது ஒரு கேள்வி இருக்கு. பெருசா ப்ரொடக்டிவா எதுவுமே இல்லை. இந்தியா இன்னைக்கு இருக்கிற ஒரு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ்ல இந்த பொருளாதாரத்தை அட்ரஸ் பண்ற பட்ஜெட் இதுவானா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நடைமுறைக்கு எப்படி வரும்னு தெரியாது. இவங்க சொல்றாங்க. சரவண பெருமாள் சார், உங்களுடைய இறுதி கருத்து. சார், அதாவது பாருங்க சார், இப்போ இவங்க சொன்னாங்களே அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை தூண்டி விட்டு
என்னென்னலாம் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த காப்பர், ஆக்சிஜனேட்டட் காப்பர், அதனோட ஃபில்லிங்ஸ், இதுக்கான வரிகளை வந்து ஃபெரோ நிக்கல், பிஸ்டட் காப்பர், அதுக்கான பிசிடி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். சரி, டோட்டலா ரிமூவ் பண்ணியாச்சு. ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் மேனுஃபேக்சர் ஃபார் ரெசிஸ்டர்ஸ், அதாவது சிப் டிசைனிங் வந்து ரெசிஸ்டர்ஸ் டெவலப் பண்றதுக்கு, சிப் அசெம்பிளிங், பிரிண்டட் சர்க்யூட் போர்டு, அதற்கான இதெல்லாம் வரியெல்லாம் ரத்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? அமோனியம் நைட்ரேட் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 7% அது வந்து 10% இருந்தது 7.5%. உலோகங்களுக்கு எல்லாம் பண்றாங்க. விவசாயத்துறையில கடன் தள்ளுபடி சாதாரண அடிப்படை வாழ்வாதார தேவையான பொருட்கள் இல்ல, கடன் தள்ளுபடி எல்லாம் எதுவும் இல்லையே, மாணவர்களுக்கு எதுவும் கடன் தள்ளுபடி இல்ல. டொமஸ்டிக் ஏவியேஷன் போட், அப்புறம் ஷிப், எம்ஆர்ஓ பீரியட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அதனோட ரிப்பேர் இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து வகுத்து தெளிவான நோக்கத்தோடு, அது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு 30 லட்சம் பாப்புலேஷனை, ஜனத்தொகையை கொண்ட சிட்டிஸ் ஐடென்ட் பண்ணி அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது, அதனோட டூரிசத்தை டெவலப் பண்றது, மெடிக்கல் டூரிசத்தை டெவலப் பண்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆகையினால இந்த மொபைல் எல்லாம் சீப்பரா போகுது, எல்லாம் வந்து மொபைலை யூஸ் பண்ணி நிறைய பிசினஸ். இப்ப அம்மா சொன்னாங்க பக்கோடா தயாரிக்கிறத பத்தி யூபியில எடுக்கிறாங்க, தவறான தகவல். அதாவது மொபைல் ரிப்பேரிங் எப்படி, கார்பென்ட்ரி எப்படி, அது இல்லாம ஜரி போட்ட படவைகளை தைப்பது எப்படி, இந்த மாதிரி ட்ரைனிங் கோர்சஸ் தான் அங்க வந்து யூபியில கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கோடா விக்கிற ட்ரைனிங் கூட நீங்க இந்த ஸ்கூல்கள்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல பள்ளிக்கல்வித்துறை வந்து புதுமை பெண் திட்டம் இருக்கு. அது மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு மாணவர்களை தயார் செய்கின்ற திட்டம் இருக்கு. எல்லாரும் படிங்க படிங்க படிங்கன்னு தான் நம்முடைய முதல்வர் சொல்கிறாரே தவிர படிக்காதேன்னு சொல்லவே இல்ல. நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. சொல்லுங்க சரவணபெருமாள் சார், சொல்லுங்க, முடிச்சல. அதாவது பக்கோடா விக்கிற விஷயம் என்ன தவறா? தவறு இல்லையே. பானிபூரி விக்கிறாங்க, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன பிரச்சனைனா அப்பா செய்யக்கூடிய தொழிலை வந்து திருப்பி குல தொழிலுக்கு எடுத்துட்டு போயிடாதீங்கன்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. சொல்லலையா? செய்யும் தொழிலே தெய்வம்ங்கறத திருவள்ளுவர் சொல்லல. தப்பா இழுக்காதீங்க. திருவள்ளுவர் பாவங்க. ஏங்க அதாவது ஒரு ஜாதியை வைத்து செய் தொழிலை செய்வது தவறு அப்படின்றது திருக்குறள்ல இருக்கா இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் திருக்குறள்ல இருக்கே தவிர பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இருக்கு. ஆனா நாலு வர்ணம் முகத்தில் பிறந்தவன், பிரம்மனுடைய முகத்தில் பிறந்தவர்கள் சனாதனர்கள்னு சொன்னது மனுநீதியில இருக்கு. அதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நமக்கு நாம திட்டம் போட்டாரு, மக்களுக்கு நாமம் போட்டாரு. சொல்லுங்க, இதுக்கு வாங்க. விவசாயிகளுக்கு வந்து பெரிய பலன் இல்ல அப்படின்றதுதான் இதுவா இருக்கு. வெறும் விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்கும்னாங்க. இன்னைக்கு அந்த பட்ஜெட்டுக்கு இருக்கா? சுவாமிநாதன் கமிஷன் ஃபார்முலா படி C2 + 50% கேட்டாங்க, கொடுத்தீங்களா? ஏன் ஒரு ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி எதுனா அறிவிச்சிருக்கீங்களா? இல்ல கல்வி கடன் தள்ளுபடி எதுனா அறிவிச்சிருக்கீங்களா? இல்ல எந்த விதத்துல எக்கனாமிக் க்ரோ ஆக போகுது? அமோனியம் நைட்ரேட் இல்லாத சார், டைமண்ட்லயும் பிளாட்டினம்லயும் நீங்க டாக்ஸ் கட் பண்றது சாதாரண மக்களுக்கு எப்படி சார் உபயோகப்படப்படும்? புக்கு, பென்சில் போன்ற பொருட்கள் எல்லாம் இருக்கு. சரவணபெருமாள் சார், சொல்லுங்க சார். அதாவது விவசாயிகளுக்கு ரிலேட்டடா 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் வந்து விவசாயிகள் கடன் ரத்து எல்லாம் சார்ந்ததுதான். அது நீங்க வந்து ஏதோ இப்ப வந்து 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மாசம் விவசாயிகளுக்கு. அதையே வந்து கொடுக்க விடாம தடுக்கிறது மாநில அரசாங்கம். மத்திய அரசாங்க திட்டத்தை வந்து தடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சிட்டிக்குள்ள பாருங்க சார், ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இவங்க காங்கிரஸ் கார்ல போட்டதை மும்முரமா படுத்தி இன்னைக்கு ஜல்ஜீவன் மிஷனை மும்முரப்படுத்திட்டு இருக்காரு மோடி. அதை வந்து இன்னைக்கு வந்து டேங்கர் லாரியை விட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேங்கர் லாரி எதுக்கு சார்? ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து குடிநீருக்கு இணைப்பு கொடுக்க வேண்டும் தானே உங்க திட்டம். இந்திரா காந்தி அம்மையார் போட்டது தானே, ராஜீவ் காந்தி போட்டது தானே. ஏன் அதை வந்து தடுக்கிறீங்க? டேங்கர் லாரியை வச்சுக்கிட்டு வாட்டர் மாஃபியா,
அதாவது இதை கொள்ளையடிக்கக்கூடிய மாஃபியாவுகளுக்கு உதவி செய்வதற்காக டேங்கர் லாரி இன்னைக்கு சிட்டில எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வர முடியுமா? வெளியே போற மாதிரி தனியா பேசுவோம். தண்ணி சென்னை மெட்ரோவோட வாட்டர் தான் வருது, வேற தனியார் நிறுவனங்கள் மெட்ரோ வாட்டர் தான். அரசு தான் தமிழ்நாடு எங்க ஏரியா பக்கம் பம்பிங் ஸ்டேஷன்ல எவ்வளவு லாரி போகுது தண்ணி குடிக்குது. மெட்ரோ வாட்டர் கான்ட்ராக்ட் போட்டு போவதா இல்லையா சார்? வரேன். மெட்ரோ வாட்டர் கான்ட்ராக்ட் போட்டு போவதா இல்லையா? இங்க வாங்க பம்பிங் சார், உங்க இறுதி கருத்து சுருக்கமா. சரணபெருமாள் சார், இறுதி கருத்து சுருக்கமா. நேராயிடுச்சு சார். அதாவது இவங்க சொல்றாங்க எம்எஸ்எம்இ, நம்ம பொன்வில்சன் கூட சொன்னாரு எம்எஸ்எம்இகளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரு. அதாவது சரியா கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு சொன்னாரு. கொரோனா காலத்திலே கடன் தள்ளுபடி சம்ருதின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. கொரோனா காலத்துல நிறைய பேர் கடன் தள்ளுபடி பண்ணாங்க. உடனே இவங்க சொன்னாங்க அதானி அம்பானி. ஏன் அதானி அம்பானி கிட்ட இருந்து நீங்க ஃபண்ட் வாங்கலையா? உங்க காங்கிரஸ் தலைவர்கள், உங்க இந்தி கூட்டணியில் இருக்க தலைவர்கள் போகலையா அவரோட கல்யாணத்துக்கு, அவன் பையன் கல்யாணத்துக்கு? என்ன போய் டான்ஸ் ஆடலையா நீங்களா? அந்த போட்டோ எல்லாம் எடுத்து காமிக்கணுமா நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அம்பானி ஒரு தனி இடத்தை ஹோட்டலை புக் செய்து ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கதா தகவல் வருது. என்னங்க நீங்க சொல்றீங்க? யாரு ஏர்போர்ட்ல அம்பானி அதானி குரூப்ஸ்க்கு ஏர்போர்ட் தாரை வார்த்தது யாரு சார்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதானி குரூப்புக்கு ஏர்போர்ட் தாரை வார்த்தது. நன்றி சரணபெருமாள் சார். சார் பொன்வில்சன் சார், உங்களுடைய இறுதி கருத்து சார். எப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, 2 வெள்ளப்பெருக்கு. ஒன்று சென்னையை சுத்தி இருக்கிற 5 மாவட்டங்கள், அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், அதை சுற்றி இருக்கிற கோவில்பட்டி, இதெல்லாம் சேர்த்து 5 மாவட்டங்கள். வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு மாடி அளவுக்கு மூழ்கி போய்விட்டது. எல்லா உயிரினங்கள்லயும் இழப்பு இருந்துச்சு, விவசாயம் இழப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பெரிய அளவுல எதிர்பார்த்தோம். இந்த தடவை பீகாரை உள்ளடக்கிய சில மாநிலங்களை சேர்த்து வெள்ள தடுப்புக்காக இப்ப வெள்ளம் இல்லாத காலத்துல 11,500 கோடி மத்திய அரசு ஒதுக்கி இருக்குது. அப்ப தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு ஒதுக்கினாங்க? தமிழ்நாட்டிற்கு ஒரு முறைக்கு 2 முறை மத்திய குழு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த மத்திய குழு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த ரிப்போர்ட் என்ன, அந்த ரிப்போர்ட் பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்குனாங்க? அது ஒதுக்கல. அதே மாதிரி எய்ம்ஸுக்கு இடம் கொடுத்தாங்களான்னு நம்ம சரவண பெருமாள் கேட்டாரு. அப்பவே அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு, தகுந்த இடமே எப்பயோ கொடுத்தாச்சு நாங்கன்னு. அதை இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2023 சொன்னார். என்ன சொன்னார்னா, 222.47 ஏக்கர் பிரதமர் அடிக்கல் நாட்டும் போதே கொடுக்கப்பட்டு விட்டது. அது யாருடைய நிர்வாகத்தில் இருந்தா, மாவட்ட நிர்வாகத்தின் கண்ட்ரோல்ல இருந்த இடம். அது அப்பவே பெயர் மாற்றி கொடுத்த பிறகுதான் மத்திய அரசு அடிக்கலே நாட்டினாங்க. அதனால பொய் சொல்றாங்க பாராளுமன்றத்திலே நம்ம நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு வரைக்கும் அமைச்சரதுக்கு மறுப்பு தெரிவிக்கல மத்திய அமைச்சர் அவர்கள். அதை இந்த தேர்தல் அப்போ, இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ கட்டுமான பணிகள் செய்தார்கள். அதாவது சுத்தி காம்பவுண்ட் வால் கட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதற்கு பிறகு அந்த வேலை என்னாச்சு? அதற்கு பிறகு அந்த வேலை தொடரப்பட்டதா மத்திய அரசு? அது ஒரு கேள்விக்குறி. 3வது கேள்விக்குறி என்னன்னா, 2022 ஜேபி நட்டா இங்க சிவகங்கைக்கு வந்தாரு. மதுரை விமான நிலையத்தில் இறங்கி சிவகங்கையில மத்திய நல திட்டங்கள் சில தொடங்கி வைக்க வந்தார். அங்க மேடையிலேயே சொன்ன வார்த்தை 95% பணிகள் எய்ம்ஸ்ல, மதுரை எய்ம்ஸ்ல முடிந்து விட்டன. கூடிய சீக்கிரம் நமது பிரதமர் அவர்கள் திறந்து வைப்பார். 750 படுக்கை அறைகள் உள்ளன. அதே போல 100 இடங்கள் மருத்துவ படிப்புக்கு கொடுத்திருக்கிறோம். இப்போ அது 250 நாங்க உயர்த்தி விட்டோம். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு போனார். 95% பணிகள் முடிந்து விட்டன என்று கூட சொல்லிட்டு போனார். அப்படி இருக்கும்பொழுது இடம் கொடுக்கல இது மத்திய அரசு சொல்லக்கூடாது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள குறை சொல்லணும்னு சொல்ல, நிறைய வளர்ச்சி திட்டங்களை செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டின் மேல அக்கறை செலுத்தி மெயின் மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு, அடுத்தது வெள்ளப்பெருக்குக்கு நிதி ஒதுக்கீடு, 3வது என்னன்னா விவசாய தொழில் நம்ம தமிழ்நாட்டுல மிக அதிகம். அப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல 100 நாள 150 நாளா உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்றது. அப்போ அந்த விவசாய வேலைகளையும் அதுல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, விவசாய நிதி உதவி மத்திய அரசு அந்த கிசான் சம்மான் திட்டத்துல 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த எல்லாரும் எதிர்பார்த்தது 8,000 அது உயர்த்துவாங்கன்னு. அது உயர்த்தப்படவில்லை. அந்த ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னா, லேண்ட் அக்விசிஷன், நில எடுப்பு சட்டம் மிக கடுமையாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் கோயில்
மாநிலத்தை கூட தேவையில்லாம எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அதுல வந்து போதிய இழப்பீடு கொடுக்கப்படுவதில்லை. அப்போ நகரத்திலயும் சரி கிராமத்திலயும் சரி அந்த மக்கள் இன்னைக்கு கூட பரந்தூர் விமான நிலையத்துல வந்து அந்த அளவுக்கு போராடுறாங்கன்னா, ஒரு பக்கம் தங்க நிலம் வேணும், இன்னொரு பக்கம் அதுக்குரிய வந்து இழப்பீடு சரியான அளவுல கொடுக்கப்படவில்லை. அப்போ வந்து அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியால வந்து அந்த சட்டம் திருத்தப்படணும். 1க்கு 10 மடங்கா கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நீங்க கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து நம்ம கொண்டு வரணும். இப்ப ரயில்வேல பார்த்தா 68,584 கிலோமீட்டருக்கு ரூட் இந்தியா ஃபுல்லா இருக்குது. உலகத்திலேயே பெரிய தளவாடங்கள் உள்ள தண்டவாளங்கள் உள்ள இடம் வந்து நம்ம இந்தியா. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிற்கு அதற்குரிய திட்டங்கள் பெரிய அளவுல இல்லை. இப்ப பீகார்ல சாலை இணைப்பு திட்டம்னு 26,000 கோடி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஒதுக்கப்பட்டது என்ன? அதே மாதிரி வந்து பவர் செக்டர்ல எடுத்தீங்கன்னா தெர்மல் பவருக்கே 2400 மெகாவாட்டுக்கு வந்து பீகார்ல 21,400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்ப இதை வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன? இப்ப தமிழ்நாட்டின் மேல கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாதிரி செய்யணுமா இல்லையா அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போமா இல்லையா? ஏன்னா ஜிஎஸ்டி வருமானத்துல அளவீடுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல அதிகமா கொடுக்கிற மாநிலம் இது. அப்போ இந்த சேவை செக்டர்ல தமிழ்நாட்டுக்கு அந்த உள்கட்டமைப்பு வசதிக்கு அதிகமா கொடுக்க வேண்டுமா இல்லையா? வெறும் கூட்டணி கட்சிகளையே பார்த்தால் மட்டும் போதாது. எனவேதான் அதை தாண்டி இந்த அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மத்திய பட்ஜெட் குறித்தான இன்றைய சிறப்பு விவாத மன்றத்தில் பங்கெடுத்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.